Hi all, a very warm welcome to one and all. இன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான ஸ்பெஷல் வீடியோ அப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஎல்எஃப் அண்ட் எல்என் அதுக்கு ஆப்போசிட்ல கொஞ்ச தூரம் வாக்கபிள் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ராமாபுரம் பார்க் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் என்ட்ரானே ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லா லைட்ஸ் இருக்கும். அண்ட் ரொம்ப டார்க்னஸா இல்லாத மாதிரி பளிச்சுன்னு தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து ஒரு 2 மினிட்ஸ் பைக்லாம் பார்க் பண்ணிட்டு, அப்படியே கொஞ்சம் தூரம் பேசிட்டே நடந்து வாங்க. அப்படி நடந்து வந்த உடனேயே உங்களுக்கு ஒரு நம்பர் 8 போட்ட மாதிரி கூழாங்கல்லாம் போட்டு வெறுங்கால்ல நடக்கிறதுக்கான ஒரு வாக்கபிள் இது மாதிரி இருக்கும். அண்ட் தென் அதுக்கு பக்கத்திலேயே வந்துட்டு ஒரு நீங்க யோகாவோ இல்லை அமைதியாக பீஸ்ஃபுல்லாக தியானம் பண்ணுற மாதிரியோ இருக்கும். அங்கே நீங்கள் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் முடிச்சிட்டிங்க ரெண்டுத்தையுமேனா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வாக் பண்ணிகிட்டே நடந்தே வாங்க. அப்படி நடந்து வந்துட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா. உங்கள் குழந்தைங்கள கூட்டிட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸை நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களோட. என்னென்ன மாதிரியான பிளேஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சறுக்கிறது, அப்புறம் குழந்தைங்க ஊஞ்சல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமானதும் இருக்கும். இதில் நல்லா ஜாலியாக உங்கள் குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, குழந்தைங்களோட வரல, நான் சும்மா சிங்கிளாக வந்திருக்கேங்க அப்படின்னா, நீங்கள் ஜாலியாக உங்கள் மற்ற குழந்தைங்க விளாட்றதையும் பார்த்து ரசிக்கலாம். இதையும் பார்த்துட்டு மழலையா உங்கள் பழைய நினைவுகள்லாம் மலர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நடந்து போய்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தாங்க ஒரு அவுட்டோர் ஜிம் இருக்குது. அதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஜிம்மில் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுவீங்களோ அந்த எல்லா விதமான ஜிம் எக்யூப்மெண்ட்ஸும் இதில் நீங்கள் பார்த்திபிளாக உங்களுக்கு விசிபிளாக தெரியும். உங்கள் கைக்கான எக்ஸசைஸ், காலுக்கு, ஷோல்டருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா விதமான எக்ஸசைஸ் பண்ணுறதும் இங்கே இருக்குங்க. இதுலேயும் நீங்கள் ஒரு 1/2 hour to 40 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி இங்கே சைடில் இருக்கிற இதில் நீங்கள் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். இங்கேயும் நான் எல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு முக்கியமான பிளேஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய ஆஃபீஸ் மீட்டிங்கோ இல்லை நார்மலாக பீஸ்ஃபுல்லாக உட்கார்ற மாதிரியான ஆம்பி தியேட்டர் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க. இதில் வந்துட்டு புல்வெளியோட நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டே உட்காந்து பேசிகிட்டே இருக்கலாம். அப்படி இல்லை உங்கள் ஆஃபீஸ் மீட்டிங்கை கூட இங்கே வச்சுக்கலாங்க. அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் தான் இந்த பிளேஸு. நெக்ஸ்ட் இது முடிச்சிட்டிங்க, ஒரு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வாக் பண்ணுங்கள். இங்கே வாக் பண்ணி முடிச்சோடனே அப்படி நீங்கள் நடந்து வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பேட்மிண்டன் ஆர் டென்னிஸ் கோர்ட் இருக்கும். இங்கே நீங்கள் உங்களுக்கு டென்னிஸ் பேட் எடுத்துட்டீங்கன்னா டேம் ஷுவராக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியாக ஃபன்னாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளாட்லாம். அப்படி உங்களுக்கு விளாட தோணலை இல்லை பிடிக்கல, ஜஸ்ட் நான் வாட்ச் பண்ணுவேங்க